அப்பா எங்க பிள்ளைகளை மறவாமல் அப்பா தேவனே சப்பா நீர் எங்களை போஷித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கண்ணீருடன் நாங்கள் விதைத்ததை அப்பா கம்பீரமாய் எங்களை அறுக்க செய்த தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏங்கி நின்ற கரங்கள் அப்பா இன்னைக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அருகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அருகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தீர், இருளை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே தாய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இரு. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்க வரும் அப்பா, உமக்காக நாங்கள் ஓடுகிறோம் அப்பா. சோர்வில்லாமல் நாங்கள் ஓடுகிறோம், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா.
உமக்காக நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே காரணம் அப்பா தேவனே, நீர் எங்க மேல வைத்த அந்த இரக்கத்துக்காக தான்ப்பா. அப்பா உங்க இரக்கம் இல்லாமல் ராஜனே ஏசப்பா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்பா. நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் அப்பா. எங்கள் தலையை மேல உயர்த்தின ஒரே தெய்வன், ஒரே கரம், அது உங்க கரம் அப்பா. அப்பா அதுக்காக நாங்கள் அப்பா உயிரோடு நாளெல்லாம் அப்பா நாங்கள் உமக்காக எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா. நாங்கள் சோர்வில்லாமல் நாங்கள் உழைப்போம் அப்பா. தேவனே அப்பா எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே எங்களை ஒரு விசையாய் பலப்படுத்துங்க, ஒரு விசையாய் உங்க ஆவியால நிரப்புங்க அப்பா. இதோ நாங்கள் வெறுமையாய் வந்திருக்கிறோம், எங்களை நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க. எங்க சபையை நிரப்புங்க, எங்க ஊழியச்சில நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா உம்மை வரவேற்கிறோம், உமக்காக எரிந்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. தாகத்தை தாருங்க, எங்க சபை மேல தாகத்தை ஊட்டுங்க ஆவியானவரே. உம்மை வரவேற்கிறோம் பரிசுத்த தேவனே, எங்களை நிரப்புங்க அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. வியாதியிலிருந்து எங்களை விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. பரிசுத்த தேவனே உம்மை வரவேற்கிறோம். ரீதாலா போஷண்டலா ரா 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 ஓ ரீகாலா போலே ரே 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 ஓ ரீதாலா போலே ரே 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 ரே. ஆவியானவரே நாங்கள் வாஞ்சியாய் கேட்கிறோம் அப்பா, ஒரு விஷயம் எங்க மேல இறங்குங்க அப்பா. நாங்கள் சோர்வில்லாமலோடு ஒரு விஷயம் எங்க மேல இறங்குங்க தகப்பனே, இறங்குங்கப்பா. இறங்குங்கப்பா, எங்க மேல இறங்கி வந்துருங்க அப்பா. நாங்கள் ஓடுகிறோம், உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ளவரை, இந்த மூச்சு ராஜனே உள்ளவரை நாங்கள் உமக்காக ஓடுகிறோம். நீர் எங்களை பலப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எங்களை ஒரு விசையாய் நிற்பனதுக்காக ஸ்தோத்திரம். இனி உள்ள நாட்களில், இனி உள்ள அப்பா 6 மாதங்கள்ல அப்பா ஒரு மாற்றத்தை எங்கள் சபை காண போதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் அப்பா ஓடி 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 அப்பா உமக்காக உழைக்கின்ற குடும்பங்களாய் மாறப்போதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை அப்பா இருக்கின்ற பிள்ளைகள், சபை ராஜனை ஜனங்கள், சபை குடும்பங்கள் இனி உமக்காக ஓயாமல் ஓடுகின்ற அது நாங்கள் பார்க்கிறோம். இனி அப்பா 6 மாதம் உண்டப்பா. இந்த 6 மாதத்துல ஒரு மாற்றுதலை நீர் அப்பா சபைக்கு தரப்போதுக்காக ஸ்தோத்திரம். எங்க மேல இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. கடந்த நாட்கள் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆமென். என்ன விசுவாசம் என்றால், நமக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் உண்டு. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செய்வார், எனக்கு அப்படி செய்வார், எனக்கு இப்படி செய்வார். கர்த்தர் செய்கிறதை குறித்த விசுவாசம் உண்டு. ஆமென். எனக்கு இது நடக்கும் என்ற விசுவாசம் நமக்குண்டு. எனக்கு இது சம்பவிக்கும், இது நடக்கும், கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார், என்னை இப்படிப்பட்ட நெருக்கடிகளிலிருந்து விடுவிப்பார், என்னை இப்படிப்பட்ட இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இது ஒரு விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. இங்கு ஒரு விசுவாசத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில என்ன நடக்க கூடாது என்று நினைக்கிறாயோ அது நடக்காது என்ற விசுவாசம் உனக்கு வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எது நடக்க கூடாது என்று இருக்கிறோமோ, எது என் வாழ்க்கையில நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறோமோ அதை குறித்த இது என் வாழ்க்கையில் நடக்காது என்ற விசுவாசம் எனக்கு இருந்தால் மட்டும் நிலை பெற முடியும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இது நடக்காது சொல்லிட்டு கடைசி சொல்லுகிறார், இதை நீ விசுவாசியாவிட்டால் நிலை பெற முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ சில காரியம் என் வாழ்க்கையில நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிப்பது போல சில காரியம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் என் வாழ்க்கையில இதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். என் வாழ்க்கையில இது நடக்காது என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் நிலை நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரணம்? முதல் 7வது அதிகாரம் முதல் வாக்கியத்திலிருந்து வாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களில் நடக்கிற சம்பவம். யூதாவுடைய ராஜா. ஆமென். அல்லேலூயா. இப்போ சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனம் ராஜ்யம் 2ஆய் பிரிகிறது. 2 கோத்திரத்தோடு உள்ளவர்கள் யூதாவாகவும் 10 கோத்திரமாயிருக்கிறவர்கள் இஸ்ரவேலாகவும் பிரிந்து போகிறார்கள். ஆமென். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம், 2 அந்த ஜனத்திற்கு, 2 குலத்துக்கும், அந்த யூதா கோத்திரமாக இருக்கட்டும், யூத ஜனமாக இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனமாக இருக்கட்டும், 2க்குமே ராஜாக்கள் உருவாகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ உசியா யூதா ராஜாவின், உசியா என்ற யூத ராஜாவுடைய மகன் யோதாம், யோதாமின் குமாரன் ஆகாஸ். ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே நடக்கிற சம்பவம். என்ன நடக்கிறது? 2 ராஜாக்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் என்ன ஒரு பிளான் பண்றாங்க? எருசலேமை நோக்கி படையெடுத்து எருசலேமை நாம் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுகிறார்கள். ஆமென். வாசிங்க. யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த ஆகாஸ் என்ற யூத ராஜாவுடைய நாட்களில் நடக்கிற சம்பவம். இவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்றாங்க? 2 ராஜாக்களை பிடிச்சி எல்லாம் சேர்ந்து இவர்களை போருக்கு, இவர்களை மேற்கொள்ள வருகிறார்கள். இப்போ இவர்களால் கூடாமற் போகிறது, மேற்கொள்ள முடியவில்லை. ஆனா இந்த சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள் என்று இந்த ஆகாஸ் கேள்விப்படும் போது எதை கேள்விப்படுகிறான்? எப்ராயிம்
இந்த ஜனங்களோடு சேர்ந்து நம்மை எதிர்க்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவனுடைய இருதயம் எப்படியா? அவனுடைய இருதயமும் ஜனத்தினுடைய இருதயமும் காற்றினால் அந்த மரங்கள் எப்படி அசைகிறதோ அதே போல அவர்களுடைய இருதயம் என்ன செய்கிறது? அசைகிறது. பெரிய ஒரு தடுமாற்றம். அவங்களால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. ஆமென். சொந்த சகோதரங்கள், ஆமென் இல்லையா? சொந்த சகோதரங்கள் இப்ப என்ன செய்யறாங்க? யூத தேசத்துக்கு, அதாவது எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுக்க வருகிறார்கள். யாரோடு சேர்ந்து? அந்நிய ஜனத்தோடு சேர்ந்து இவர்கள் சேர்ந்து படையெடுக்க வருகிறார்கள். ஆமென். இப்போ இதை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் இருதயம் என்ன செய்கிறது? அந்த காற்றினால் மரம் அசைகிறது போல அசைகிறது. பயங்கர ஒரு தடுமாற்றம். இவர்களுடைய உள்ளத்தில் அந்த பலன் இல்லை, சோர்ந்து போயிடுறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறைவழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை என்று சொன்னதின் நிமித்தம் அவர்களுடைய திட்டம் என்னவா இருக்கிறது? அந்நிய ஜனத்தோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனம் இந்த எருசலேமை பிடித்து இதற்கு ஒரு புதிய ஒரு ராஜாவை ஏற்படுத்துவது அவர்களுடைய திட்டம். ஆமென். ஆனால் இந்த திட்டம் எங்க அறிவிக்கப்படுகிறது? எருசலேமில் இருக்கிற ராஜாவாகிய ஆகாசுக்கு தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அறிவித்து விடுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஏலியாவை குறித்தும் இப்படித்தான். அந்த சத்துருக்கள் அவங்க அந்த அரைக்க உள்ள தீட்டுகிற திட்டங்கள் எங்க தெரியுது? இங்க இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிந்து விடுகிறது. அவன் டென்ஷன் ஆகிடுறானுங்க. எவன்டா இது? நமக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடு. எவன் இது? நமக்குள்ள இருந்து எவன் நியூஸ் கொடுக்கிறது? அப்பதான் ஒருத்தன் சொல்றான், இல்ல இஸ்ரவேல்ல யார் இருக்கிறா? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவருக்கு யார் வெளிப்படுத்தி விடுறார்? பரலோகத்தின் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கு? இஸ்ரவேல் ஜனம் யூதாவுக்கு விரோதமா எருசலேமை பிடிக்க திட்டம் போடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆகாசுக்கு அறிவித்து விடுகிறார். ஆகாசை என்ன சொல்றாரு பாருங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த இரண்டு புகைகிற கொள்ளி கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரெட்சீனும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனுங்க ஒரு திட்டம் போட்டிருக்கிறானுங்க. என்ன திட்டம்? உன்னை அழிச்சு, ஆகாசை அழிச்சு இன்னொரு புதிய ராஜாவை அங்கு ஏற்படுத்த தான் அவர்களுடைய திட்டம். ஆனால் இந்த ரகசிய திட்டம் எங்க அறிவிக்கப்படுகிறது? தீர்க்கதரிசி மூலம், கர்த்தர் ஏசாயா மூலம் ஆகாசுக்கு அறிவித்து விடுகிறார். அறிவித்தது மட்டுமல்ல, சொல்றாரு, இப்படியெல்லாம் அவங்க திட்டம் போடுறாங்களே, ஆனா ஒண்ணு பண்ணு, நீ அதி நிமித்தம் உன்னுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். உன்னுடைய இருதயம் துவள வேண்டாம், துவண்டு போகாத. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கெட்ட செய்தி, ஏதோ ஒரு துர்ச்செய்தி நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த செய்திக்கு நிமித்தமாய் துவண்டு போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, என் வாழ்க்கையில இது நடந்து விடுமோ, ஐயோ என் வாழ்க்கையில நடந்து விடும். பாருங்க, யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்துச்சான். என்ன பயம் தெரியுமா?
தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்து விடுவார்களோ? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் பாருங்க, அவருடைய பயம் என்னவா இருக்குது? இது நடந்து விடுமோ, இது தப்பு நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய ஒரு பலவீனமே இதுதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய பலவீனமே இதுதான். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் போதும். ஆமென். பாருங்க, இங்க யுத்தம் செய்து யாருக்கு ஜெயிக்க முடியல? எப்ராயிம் ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு யூதாவை ஜெயிக்க முடியல, அவர்களால் மேற்கொள்ள முடியல. ஆனால் அந்த செய்தியை கேட்டு யூதா ராஜா ஆகாஸ் என்ன செய்யறான்? இருதயம் துவண்டு விடுகிறான். ஆமென். முதல்ல சொல்லிடுச்சு, அவர்களால் அவர் எருசலேமை மேற்கொள்ள முடியவில்லை. 1வது வாக்கியமே சொல்லுதில்லை, அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று, பிடிக்க முடியல. ஆனால் அந்த திட்டத்தை அறிந்தவுடன் ஆகாஸ் என்ன செய்கிறார்? யூத ராஜா துவண்டு விடுகிறான். ஐயோ, இப்படி ஏன் நம்ம சொந்த ஜனமே நமக்கு விரோதமா வர்றாங்களே, ஏன் சிங்காசனத்தை என்ன தீத்து கட்டிக்கிட்டு புதிய ராஜாவை கொண்டு வர பார்க்குறாங்களே. பாருங்க, இந்த துர்ச்செய்தி பாருங்க, இதுதான் பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம். யோபுவை வீழ்த்தியது பிசாசு, வீழ்த்தியது அப்படித்தான். ஆமென். பாருங்க, யோபு, அதனால தான் யோபு சொல்றாரு, நான் பயப்பட்ட காரியம் எனக்கு நடந்திட்டு. ஆமென். பயப்படுத்தினது யார்? அப்போ பிசாசு. எப்படி பயப்படுத்தினான்? உன் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க, உன் பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க, உன் பிள்ளை தப்பு பண்ணிடுவான், கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிடுவான், கர்த்தருக்கு விரோதமாக பண்ணிடுவான். இது யோபுக்கு மைண்டில் என்ன, இது அப்படியே ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால தான் பயந்து பயந்து பலி செலுத்துறாரு. அங்கே பிள்ளைங்க ஒன்று கூடிட்டா யோபு இங்கே என்ன செய்வார்? ஆண்டவருக்கு பலி செலுத்துவார். எதுக்கு பலி செலுத்துறாரு? பயம், தப்பு நடந்து விடுமோ, ஏதோ காரியம் நடந்து விடுமோ, ஏதோ ஒன்று ஆகிருமோ, ஏதோ மோசம் போயிருவோமோ. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம விசுவாசிக்கணும். ஆமென். இந்த சாத்தான் போடுகிற இந்த விதையை, சாத்தான் தூவுகிற இந்த விதையை நம்ம என்ன செய்யணும்? நிராகரித்து பழகணும். அதுதான் ஏசாயா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ சும்மா அமர்ந்துரு, சும்மா இரிய, ஏயா போட்டு வாயை போட்டு ஓது. ஆமென். ஓலத்துக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானே. ஏதோ ஒரு காரியம் நடந்தா போதும், இல்லாததெல்லாம் நம்முடைய வாயில வந்துகிட்டே இருக்கும். ஆமென். இல்லாட்டி நான் அப்படிதான், என் வாழ்க்கை இப்படித்தான், நான் முன்னேற மாட்டேன், நான் உருப்பட மாட்டேன், நான் இப்படியே தான். என்ன காரியம்? ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு துர்ச்செய்தி வந்துச்சு, அவ்வளவு தான், எல்லாமே முடிஞ்சு போச்சு போல நம்மவே என்ன செய்துட்டோம்? ஆகாச போல இருதயம் துவண்டு போய் விடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்ற, இனி உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்லா பிடிச்சுக்கோங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற, உன் வாழ்க்கையில் அது நடக்காது. ஆகாசே, உன் வாழ்க்கையில் அது நடக்காது. உன்னை மேற்கொள்ள ஒருவன் வருகிறான், அந்நிய ஜாதிகள் இஸ்ரவேலோடு சேர்ந்து வருகிறான் என்றால் உன் வாழ்க்கையில் அது நடக்காது. அவனால் உன்னை மேற்கொள்ள முடியாது, அவனால் உன்னை பிடிக்க முடியாது. அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா 9வது வாக்கியத்தில் சொல்றார், இதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை நிற்க முடியாது. அப்போ எதை விசுவாசிக்கணும்? என் வாழ்க்கையில இது நடக்காது என்பதை விசுவாசித்தால் அதுவும் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த செய்திகளை கேட்டாலும், என்ன துர்ச்செய்தி, என்ன ஒரு துக்கமான செய்திகளை கேட்டாலும் மனம் துவண்டு போகாதுங்க. ஆமென். தைரியமாயிருங்க, என் வாழ்க்கையில் அது நடக்காது. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு வண்டியை எடுக்கிறோம்,
வண்டியை எடுத்துட்டு ஐயோ பஞ்சர் ஆயிருமோ, ஐயோ பஞ்சர் ஆயிருமோ, ஐயோ பஞ்சர் ஆயிருமோ, ஐயோ பஞ்சர் ஆயிருமோ, இப்படியே நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக போக முடியுமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? நம்ம பயம் என்ன? இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம என்ன நினைக்கணும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். ஆமென், ஆமென். நடக்காதுன்னு ஐயோ என் வேலை போயிருமோ, போகாதுன்னு நினை. போயிருமோ போயிருமான்னு போயிரும். என்ன செய்கிறோம்? போயிரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை விசுவாசிக்கலையா இது உன் வாழ்க்கையில நடக்காது. அவனுடைய துராலோசனை உன் வாழ்க்கையில சம்பவிக்காது. அது நடக்க வாய்ப்பே இல்லை. இதை நீ விசுவாசியாமல் போனால் நிலை நிற்க மாட்டாய். அப்போ என் வேலை போயிருமோ 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 போயிருமோன்னா போயிரும். நம்ம என்ன நினைக்கணும்? நடக்காதுன்னு நினைக்கணும். என் வேலையை தொட கர்த்தர் அனுமதி இல்லாம என் வேலையை தொட ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. பிசினஸ்ல தோத்து போயிருவோமோ, தோத்து போயிருவோமோ, ஃபெயில் ஆகிருவோமோ, ஃபெயில் ஆகிருவோமோ, ஃபெயில் ஆகிருவோமோ, ஃபெயில் ஆகிருவாய். ஆமென். ஆண்டவர் சொல்றார் நடக்காது. அந்த துர் ஆலோசனை என்ன செய்யாது, உன் வாழ்க்கையில சம்பவிக்காது. நாம் அதை விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில இந்த பொல்லாத காரியம், சாத்தான் விதைக்கிற, என்னுடைய இருதயத்தில் விதைக்கிற இந்த துர்ச்செய்திகள், இந்த அந்த துன்மார்க்க, அந்த பொல்லாத அந்த தோல்வியின் செய்திகள், துக்க செய்திகள், அது என் வாழ்க்கையில் நடக்காது என்று விசுவாசிங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விசுவாசித்தால் நீ நிலை நிற்பாய். ஆமென். ஒரு பிசினஸ் தொடங்கிட்டு 10 நாள்ல யோசிக்க தொடங்குறது, இது விளங்குமா, இது விளங்குமா, விளங்காம தான் போகும். ஆமென். பயங்கர விசுவாசம். ஆனா அந்த காரியம் வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளும் போது நமக்குள்ள அந்த பயம் வந்துருது. இது நடக்குமா, இது சக்சஸ் ஆயிருமா, சக்சஸ் ஆயிருமா. அப்படி ஒரு நிலை உனக்கு மனநிலை வந்தாலே தோல்வி என்று அர்த்தம். ஏன்னா பிசாசு என்ன செய்துட்டான், தோல்விக்கான விதைய உன் உள்ளத்துல தூவிட்டான். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் துணை இருக்கிறேன். ஆனா நமக்கு எதுதான், நம்ம உள்ளத்துல எதுதான் வருது? தோல்வி அடைஞ்சிருவோமோ, பிஸ்னஸ் போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நஷ்டம் அடைஞ்சிருவோமோ. இது நமக்குடைய இந்த நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் நமக்குள்ள விதைக்கிறது யாரு? பிசாசு. அப்போ எப்பொழுதும் நாம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். அதை எதிர்த்து தைரியமா சொல்லுங்க, நடக்காது. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகிருமோ? ஆமென், அல்லேலூயா. ஆகாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன். ஆமென். அதை பிடிச்சுக்கணும். பிசாசு விதைக்கிற இந்த விதைகளை அப்படி அது முளைக்கிறதுக்கு முன்னாடியே தூக்கி எறிஞ்சிடணும். ஆமென். பிசாசே, நீ என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையில இது நடக்காது. ஆமென். காரணம் கர்த்தர். தாவீதை பாருங்க. ஆமென். சுத்தி நிக்கிறான் சத்துரு, ஆனாலும் என்ன சொல்றாரு? என் சத்துருக்களுக்கு விலக்கி என்னை தேவன் பாதுகாப்பார். ஆமென். பாதுகாத்துட்டாரா? இல்ல, சத்ரு இருக்கிறான். ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? என்னை சத்ரு கையில என் தேவன் என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுத்தாரா? சாகிற வரைக்கும் ஒருவனாலும் தாவீதை ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? அவன் ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை. என் வாழ்க்கையில் அது நடக்காதியா. பெலிஸ்தியன் எழும்பிக்கோ, சவுல் எழும்பிக்கோ, இல்லை என் பெத்த பிள்ளைகளை எழும்பிக்கோ, எவன் எழும்பினாலும் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. காரணம், கர்த்தர் என்னை சத்ருவின் கைக்கு விலக்கி என்னை பாதுகாப்பார். ஆமென். யுத்தத்தில் மடியல்ல, பூர்ண ஆயுசோடு மடிகிறார் தாவீது. ஆமென். அவ்வளவு யுத்தம் செய்த மனிதன். காரணம், அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்புகிறார், கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம என்ன செய்யணும்? சில காரியம் நடக்காது என்பதை நாம விசுவாசிக்கணும். ஆமென். என் வாழ்க்கையில சில காரியம் நடக்காது, காரணம் கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகாசுக்கு கர்த்தர் சொன்னார் பாருங்க, அந்த வாக்கியம் அருமையா இருக்கு. கர்த்தராகிய 7வது வாக்கியம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. ஆமென். எதின்படி? நீ பயப்படுகிறபடி சம்பவிப்பதில்லை. ஆமென். நாம எதை குறித்து இருதயம் கலங்குறோமோ, எதை குறித்து இருதயம் நொறுங்கி விட்டோமோ அது சம்பவிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றத விசுவாசிங்க. ஆமென். பிசாசு சொல்றத விசுவாசிக்க கூடாது. ஆமென். ஏசாயா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், அது சம்பவிக்காது. ஆனா ஆகாசுக்கு உள்ள என்ன நடக்கு? அந்த சத்ரு, அந்த ராஜா அனுப்பின அந்த தூது தான் மனசுக்குள்ள இருக்கு. ஐயோ யுத்தத்துக்கு வர்றானே, ஐயோ என்ன போட்டு தள்ள பார்க்கறானே. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நெகட்டிவான காரியங்கள், என் வாழ்க்கைக்கு எதிர்மறையான கிரியைகள், காரியங்கள் நடந்து விடுமோ என்று பயப்படாமல் அவைகள் என் வாழ்க்கையில் நடக்காது என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு துணை இருந்து நம்மை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தர்மையான வேளைக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த துஷ்டனுடைய ஆலோசனைகள், உன்னுடைய சத்துருவின் ஆலோசனைகள் உன்னுடைய வாழ்வில் நிறைவேறாது, அதன்படி உனக்கு சம்பவிப்பது இல்லை. ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். அது உன் வாழ்க்கையில் நீ எதை குறித்து பயப்படுறியோ, நீ எதை குறித்து இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறியோ, நீ எதை குறித்து இருதயம் துவண்டு விடுகிறியோ, ஆண்டவர் சொல்லுகிறார் அது உன் வாழ்க்கையில் நடக்காது. அதை நீ விசுவாசித்தால் நீ நிலை நிற்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசிப்போம். அன்பு தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அநேக காரியங்களில் நெகட்டிவாய் எதிர்மறையான காரியத்தை பிசாசு எங்களுடைய உள்ளத்தில் தூவி அதனால் எங்கள் இருதயம் துவண்டு போக வைத்து விடுகிறான். நாங்கள் இன்று கேட்ட வசனம் போல, அப்பா உங்கள் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சத்ருவின் வார்த்தைகளை அல்ல, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். சத்ருவுடைய ஆலோசனைகளின்படி சத்ரு நினைத்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். தேவ கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.